ஞானத்தின் ஊற்றாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். மனித வாழ்வை உண்டாக்கிய மகத்துவமுள்ள தேவன் எத்தனை மகிமையுள்ள ஞானம் உள்ளவர். அவருடைய அறிவு எத்தனை மேன்மையானது. இன்றைக்கு மனித வாழ்வில் மனிதன் உண்டாக்குற எந்த விதமான உயர்ந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும், முன்னேற்றமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சாதனங்களாக இருந்தாலும், மனிதனை உண்டாக்கிய கர்த்தராகிய இயேசு குறித்த ஞானமே அது. அவரே ஞானம், அவரே நமக்கு அறிவு, அவரே நமக்கு நித்திய அன்பு, அவரே நமக்கு நித்திய பேரின்பம். ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் அவர் சொன்னார், அல்பாவும் நானே, ஒமேகாவும் நானே, ஆதியும் நானே, அந்தமும் நானே, முதலும் நானே, முடிவும் நானே என்று சொல்லி. விஞ்ஞானத்தின் எழுத்து, ஆரம்ப எழுத்து அல்ஃபா, கடைசி எழுத்து ஒமேகா. ஆக அந்த விஞ்ஞானத்தின் ஆரம்பமும் முடிவும் கர்த்தராகிய இயேசுதான். அவர் ஒருவரே சார்ந்தவர்கள் ஞானத்திலும் வளருவார்கள், விசுவாசத்திலும் வளருவார்கள். அவரை சார்ந்தவர்கள் அறிவிலும் உயர்வார்கள், பரிசுத்தத்திலும் உயர்வார்கள், தியாக சிந்தையிலும் உயர்வார்கள். பிரசங்கி 1 அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக மனித வாழ்வை எச்சரிக்கிறது. அதிக ஞானத்தில் அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று சொல்கிறது. ஆமென் அன்பானவர்களே, ஒரு சிலரை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் 80 வயதானது, 85 வயதானது, இன்னும் படித்துக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு காரியத்தையும் சமுதாயத்தில் செய்ய முடியாமல் அவர்கள் பலவீனர்களாய் விழுந்து போனவர்களை நான் ஏராளம் பார்த்திருக்கிறேன். நான் ரோமுக்கு பலமுறை சென்றிருக்கிறேன். அங்கு வேதாகம ஆராய்ச்சியில் நான் இத்தனை காரியத்தில் டாக்டர் பட்டம் வாங்கினேன் என்று சொல்லி வயது முதிர்ந்த பாதிரிமார்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒருபோதும் அவர்கள் சமுதாயத்தில் ஒருவரை தேடி அன்பின் உறவை செய்ததே இல்லை. அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு கொடுத்ததை நான் கண்டதே இல்லை. இன்னும் படித்து கொண்டிருக்கிறதாக சொன்னவர்கள், ஆனால் நோவு பெருத்தவர்களாக இருக்கிறார்கள். ஏராளமான விஞ்ஞானிகளை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் அதை ஆராய்ச்சி செய்து இதை ஆராய்ச்சி செய்து கடைசியிலே கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறாரா என்ற கேள்விக்கே அவர்கள் போயிருக்கிறதை பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் அதிக அன்பு கொண்ட விசேஷித்த பரிசுத்தவான்கள் தலை சிறந்த விஞ்ஞானிகளாய் இருந்திருக்கிறார்கள். ஆக பைபிள் எச்சரிக்கிறது, வெறுமனுமே உலக பிரகாரமான புகழ், உலக பிரகாரமான அறிவு, ஞானத்தில் உயர்ந்தவர்கள் அவர்கள் தன் சொந்த வாழ்க்கையில் ஒன்றையும் சாதிக்க முடியாத அஞ்ஞானிகளாய் இருப்பதை நாம் எங்கும் காணலாம். அவரிடத்தில் தாழ்மை இருக்காது, உண்மை இருக்காது, உத்தமம் இருக்காது, நீதி நேர்மை இருக்காது, தியாகம் என்றால் அவர்களுக்கு என்ன என்றே தெரியாது. வெறும் அறிவை சார்ந்தவர்கள். அவர்தான் பைபிள் சொல்லுகிறது, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். ஒருத்தருக்கு எப்படி உடலெல்லாம் பொல்லாத நோய் வருகிறதோ அதுபோல் அறிவில் சிறந்தவர்களெல்லாம் நோயாளிகளாக இருப்பார்கள். தங்கள் பெருமையை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள். அது அவர்களுக்கு ஒரு வியாதி. அந்த வியாதியை யாராலும் சுகமாக்கவே முடியாது. அந்த அறிவு பெருத்தவர்கள் நோவு பெருத்தவர்களாக இருக்கிறதுனால இரக்கம் என்பது என்று தெரியாது, அன்பு என்பது தெரியாது, தாழ்மை என்பது தெரியாது, தியாகம் என்பது தெரியாது, பாச நேசம் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தன் பெருமையை மேன்மைப்படுத்தி கொண்டிருப்பதே. அது எத்தனை ஆபத்து என்று உணர்ந்துவீர்களா? ஆமென் அன்பானவர்களே, போதும் என்று மனமே பொன்சை மருந்து என்று பெரியோர்கள் சொன்னார்கள். எல்லாவற்றிலுமே ஒரு அளவை வைத்து ஒருவன் நடப்பது தான் ஞானம் உள்ளவன். அவன் தான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வான். ஆக உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை என்னை நீங்கள் ஒரு நாளும் பெருமை பாராட்டாதீங்க. தெரியாத விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. அதை தெரிவிக்கிற கர்த்தர் இயேசுவை எப்போதும் தேடுங்கள். தாழ்மையாக இருப்பீர்கள், உண்மையாக இருப்பீர்கள், தியாகமாக இருப்பீர்கள். இதுவே ஆசீர்வாதத்தின் ஞானம், இதுவே அன்பின் ஞானம். இதுதான் இன்றைக்கு குடும்பங்களில் தேவை, பிள்ளைகளிடத்தில் தேவை. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உம்மை அறிகிற ஞானமே தலை சிறந்தது. எல்லா அறிவுக்கும் மேலானவரே, எல்லாவற்றையும் உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தாவே,
உமது அன்பு எத்தனை பெரியது, உம்முடைய மனதுருக்கம் எத்தனை பெரியது. ஞானத்திற்கு ஊற்றான கர்த்தராகிய இயேசுவே, துரோகிகளுக்கு உயிரை கொடுக்க நீர் சிலுவையில் உம்மை கையெழுத்தீர் என்றால் உம்முடைய நித்திய அன்பு எத்தனை பெரியது. அப்படிப்பட்ட அன்பும் அறிவும் எங்களுக்கு உண்டாக அருள் புரியும். நாங்கள் பிறருடைய பலவீனங்களை சுமக்கிறவர்களாக, மற்றவர்கள் மேல் கர்சனை உள்ளவர்களாக, இல்லாதவர்களை தாங்கிறவர்களாக, விழுந்தவர்களை தூக்கி நிறுத்துகிறவர்களாக இயேசுவே உமது அன்பை காண அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.